ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நீங்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர் வாங்க. காலையில் எழுந்து நம்ம கிச்சனில் கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சாச்சு. என்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாம். நீங்களும் வாங்க. சுண்டலுக்காக கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி வேக போட்டேன். தோசைக்கு கொஞ்சம் சட்னி அரைச்சிடலாம். துணி நிறைய இருக்குது. மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கையால் தான் துவைக்கலாம்னு நினச்சேன். பெட்ஷீட்லாம் இருக்குது, நிறையா துணி இருக்குது. இவ்வளோ துணி என்னால் கையால் துவைக்க முடியாது. மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். காக்கா குருவியெல்லாம் மழை காரணமாக எல்லாம் நனைஞ்சு போய் நிற்கிறாங்க பாவம். கோதுமை மாவு அரைக்க போட்டு 3 நாள் ஆகுது. நான் வீட்டுக்கு வரும்போது 10:30 மணிக்கெல்லாம் கடை அடைச்சிருவாங்க. இப்போ காலையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. மழை காரணமாக கம்பெட் ஊற்றாமல் துணி துவைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். துணி துவைச்சி காஞ்சப்பினா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. 1/4 கிலோ குட்டி பாசி பயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அடிக்கடி நாங்கள் சுண்டல் பண்ணுவோம், எதாவது கிரேவி பண்ணுவோம், சப்ஜி பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், துணி மிஷினில் துணி போட்டோன்னா துணி எல்லாம் அப்படி சுத்தமாக மேலே வந்துடுது. கையால் அமுக்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா, உங்களுக்கும் ஆகுதா நான் தெரிஞ்சுப்பல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் காலையில் தோசை, சுட நெய் ரோஸ்ட் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், துணியும் துவச்சி காய போட்டாச்சு.